இறை இயேசுவில் அன்பிற்கு உரியவர்களே, இன்று நாம் சிந்திக்கக்கூடிய இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 22 முதல் 27 வரை உள்ள இறை வார்த்தைகள். இன்றைய நற்செய்தி வாசகங்களை 2 பகுதிகளாக பார்க்கலாம். முதல் பகுதி இயேசுவின் இறப்பு பற்றி அறிவுறுத்துதல். இயேசு சீடர்களுக்கு அவர் இறப்பை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் 2வது முறையாக சுட்டிக்காட்டுகிறார். மீண்டும் தாம் காட்டிக் கொடுக்கப்பட வேண்டும், இறக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழப்படுவேன் என்பதை சீடர்களுக்கு நினைவூட்டுகிறார். 2ஆம் பகுதி கோவிலில் வரி செலுத்துதல். இயேசுவின் காலகட்டத்தில் இஸ்ராயேல் மக்கள் 2 வகையான வரிகளை செலுத்தி வந்தனர். ஒன்று சுங்கவரி. ரோமையர்களுக்கு அடிமையாக இருந்தமையால் ரோமையர்களுக்கு இவர்கள் வரி கட்ட வேண்டும். அதைத்தான் சுங்கத்துறையில் இருந்து வரி வசூலித்த சக்கேயு என்று வாசிக்கின்றோம். ஒவ்வொரு யூதனும் சுங்கவரி கட்ட வேண்டும். 2வது கோவில் வரி. கோவில் வரி என்பது யூத சமுதாயத்தில் கோவிலை பராமரிப்பதற்கு தேவையான ஒன்று. இயேசு கோவில் வரி செலுத்தினாரா இல்லையா என்று பேதுருவிடம் கேள்வி எழுப்பப்படுகிறது. பேதுருவும் ஆம் என பதில் கூறுகிறார். இந்த பகுதியில்தான் இயேசு ஒரு உண்மையான யூத மனிதராக இருக்கிறார், அதைவிட கடவுளுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு தன்னுடைய வல்லமையை சொந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தாமல் பொது நலனுக்காக பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இது நம் வாழ்க்கைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. நம்முடைய எல்லா நேரங்களிலும் நினைவில் கொள்ள வேண்டியது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு மிகவும் முக்கியமானது. நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் விட இறைவனிடம் இருக்க வேண்டும். கடவுள் மீதான நமது நம்பிக்கை, பக்தி, அவரோடும் அவரை பின்பற்றும் மக்களோடும் பிரிக்க முடியாத பந்தத்தை உருவாக்க வேண்டும். இறைவனிடம் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை உறுதியானதாகவும் ஆழமானதாகவும் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவின் பணிவையும் தந்தையின் அன்பையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் பிரதிபலிக்க வேண்டும். கடவுளிடம் நாம் காட்டும் நம்பிக்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவர் நமக்கு விட்டு சென்ற முன்மாதிரியான வாழ்க்கையை பின்பற்றுவோம். தன்னலமற்றவராக இருப்போம். எல்லோரையும் அன்பு செய்து வாழ்வோம். இறை ஆசீர் பெறுவோம்.